ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் முட்டை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்த்தான ஒரு சத்தான சைடிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் புடலங்காய் முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு புடலங்காவை ஒரு நார்மல் சைஸுக்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம், கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வானல் வந்து அடுப்பில் வச்சு வானல் காஞ்சதும் வானலில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா காய விட்டு கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சமாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து வதங்கட்டும். நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த கட்டத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அது வதங்கி முடித்ததும் நம்ம புடலங்காய் முட்டை பொரியலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாங்க, கலந்து விட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவையும் சேர்த்துக்க போகிறோம். புடலங்காயை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட போகிறோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நீர் காய்கறி வந்து புடலங்காய் அப்படிங்கிறதுனால அதில் தண்ணி வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு சிம்மில் நல்லா வேக வைக்கணும். நீர் காய்கறி தான் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புக்கு வந்து நீர் சக்தி இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு, மூடி போட்டு வேக வச்சுருவோம். நல்லாவே வந்து தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சூப்பராக ஒரு கூட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு புடலங்காய். இந்த கட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி வந்து உடனே கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கிளறணும் அப்படின்னா நல்லா பொலன்னு வந்து முட்டை பொரிஞ்சிரும். அதே மாதிரி நல்லா கிளறி விட்டு காயோடு ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது போல் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.